குமுறங்க பண்ணாடி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்காங்க. ஐயா எங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சும்மா உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் உங்க குலதெய்வத்துக்கு இந்த வருஷம் வழிபாடுலாம் கிடையாதா? எங்க ஐயா மழையும் இல்ல, கையில காசும் இல்ல. அடுத்த வெள்ளாமைக்கு வேணா பாத்துக்கலாம். பணம் இல்லைன்னா பக்தி விட்டுடலாமா? ஏதாவது வேண்டாம் என்கிட்ட கேளு. இந்தா வாங்கிக்க. ஆமா, மழை பெய்யணும் தானே சாமி கும்பிடுறீங்க? நம்ம ஊர்ல கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுவாரு, அதான் சத்தியமூர்த்தி. அவர் இங்கதான் இங்க தங்கி இருக்கிறத சொல்றாங்க. அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவர் தலைமையில் திருவிழாவை கொண்டாடுங்க. பிரமாதமா மழை பெய்யும். அதுக்கு என்னங்க, எங்களுக்குன்னா அவர் கண்டிப்பா வருவாரு. நிச்சயம் அவரை வச்சே செஞ்சிடறோம். அவர் வரணும், அதான் முக்கியம். பரவாயில்லையே, மாமனார் வீடு தேடி நீங்களே வந்துட்டீங்க. நான் இப்ப டியூட்டில வந்திருக்கேன். இதுவும் டியூட்டி தானே. கையட. கேட்க மாட்டேன். விளையாடாதா. உங்க அப்பாங்க? அப்பா அங்க இருக்காங்க. என்ன இவ்வளவு தூரம்? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற விஷயமா பேச வந்திருக்கேன். நாடகத்துல கடைசி கட்டமா? பரவாயில்லையே. இங்க வேலை செய்யற எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. தயவு செஞ்சு யாரும் இருக்க வேண்டாம். ஏன்? உங்க அப்பா என்ன கொல்ல வரும்போது இங்க யாரும் இருக்க கூடாதா? ஒரு முக்கியமான விஷயம். நீங்க என்ன கேட்காம எனக்கு தெரியாம எங்கேயும் வெளியே போக கூடாது. சரிதாயா, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம உருப்படி ஏதோ காரியம் செய்யுங்க. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நான் சொன்னதை நீங்க செய்யுங்க. என்னப்பா, அவர் உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, நீங்க அவரை இப்படி பேசி அனுப்புறீங்க? நீ போய் உன் வேலையை பாரு. போ. இங்க வா. யார் நீ? இந்த பக்கம் இங்க போற? நான் காட்டுவாசிங்க. பண்ணாடி ஐயா திருவிழா நடத்த சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி சத்தியமூர்த்தி ஐயா முன்னால நாளைக்கு அதிகாலையில் எங்க குலதெய்வத்துக்கு பூஜை செய்யறோங்க. அது சொல்லிட்டு போலான்னு வந்தேங்க. நீ போ, நான் சொல்லிக்கிறேன். சரி, வரேங்க. இந்த நேரத்துல என்னங்க? உங்க அப்பாங்க உள்ளதான் இருப்பாரு. இல்ல, நான் சொன்னதையும் மீறி அவர் எங்கே வெளியே போயிருக்காரு. வெளியே போயிருக்காரா? என்ன சொல்றீங்க? அப்பாக்கு ஏதாவது? இங்க பாரு, என்ன நம்பி கட்டவங்க யாருமே இல்ல. ஆனா நம்பாம கட்டவங்க பல பேர். அதுல உங்க அப்பா ஒருத்தர். அவர் எங்க போயிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன். என்னங்க, நானும் வரேன்.
சேர்ந்துட்டு எங்க தலைவரை கொல்லவா பாக்குறீங்க? உன்னை விடவே மாட்டோம். ஒழுங்கா மரியாதை அவங்க எல்லாரையும் எச்சரிக்கிறேன், உடனே சரண்டர் ஆயிருங்க. இல்ல என்ன தடுக்காத. நம்ம குடும்பத்தை அழிச்சவனை கொல்லாம விட மாட்டேன். அப்பா, அவரை கொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அதுக்கு சட்டம் இருக்கு. என்னடா பெரிய சட்டம்? உங்க அம்மாவையும் உன் தங்கச்சியும் கொலைப்படும் போது எங்க போச்சு அந்த சட்டம்? அப்பா, ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழின்னு ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எங்கேயுமே அமைதி இருக்காது. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் முறையில சொல்றேன், கத்தியை கீழே போடுங்க. முடியாது. நான் இன்னும் உயிரோட வாழ்றதே இவனை கொல்றதுக்காகத்தான். நீ மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனை வந்து தடுத்தாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். இவனே அப்பா, இதுதான் உங்க முடிவுனா முதல்ல என்ன கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவரை கொல்லுங்க. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் கொலை குற்றச்சாட்டிற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த மௌனம் உங்களுக்கு விடுதலை வாங்கி தராது. குழந்தைசாமியோட பிறந்த நாள் அன்னைக்கு நாய் சத்தத்தை டேப்ல போட்டு போலீஸ் கவனத்தை வேற பக்கம் திருப்பிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். ஆனா அவங்க இல்ல. அப்ப மைனரை கொல்றதுக்காக ஈட்டி எரிஞ்சதனமோ உண்மைதான். ஆனா என்னுடைய துரதிருஷ்டம்
நான் எரிஞ்ச ஈட்டி அவன் மார்புல பாயல. இதெல்லாம் ஏன் நீங்க போலீஸ்ல சொல்லல? நான் வாழணும்னு ஆசைப்பட்டதே இந்த சந்திரலிங்கத்தையாவது என் கையால கொலை பண்ணணுங்கிறதுக்காகத்தான். அவனை கொன்னுட்டு நானே போலீஸ்ல சரண்டர் ஆயிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் சிவா என்னை தடுத்துட்டாரு. முன்விரோதம் காரணமாக திட்டமிட்டு 2 கொலைகளை செய்துவிட்டு 3வது கொலைக்கு முயற்சி பண்ணல. இல்ல, கொலையாடி சத்தியமூர்த்தி இல்ல, நான் தான். சத்தியமூர்த்தி குடும்பத்துக்கு நான் பல குடும்பங்களை செஞ்சிருக்கேன். அமைதியா இருந்த குடும்பத்துல சந்தோஷத்தை கெடுத்ததே நான் தான். அப்படி இருந்தும் அவர் என்ன கொலை செய்ய வந்த போது அவரை தடுத்து நிறுத்தி என்னை காப்பாத்தினது அவருடைய மகன் இன்ஸ்பெக்டர் சிவா தான். அதுக்கப்புறமே நான் திருந்தலைன்னா நான் மனுஷனே இல்லை. ஜட்ஜ் சார், சத்தியமூர்த்தியுடைய மனைவி மகனை சாகிறதுக்கு காரணமா இருந்தது நான் தான். இந்த உண்மை குழந்தைசாமிக்கு தெரியும். இதை அவர் எங்க போலீஸ் கிட்ட சொல்லிடுவாரு அவர் தீர்த்து கட்டுறதுக்கு நானும் மைனர் ஒரு திட்டம் போட்டோம். குழந்தைசாமியோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துகிட்ட நாங்க வெளியே போற மாதிரி போய் திரும்பி வந்து அவரே கொலை செஞ்சிட்டோம். ஆனா சத்தியமா சொல்றேன், மைனர் நான் கொலை செய்யல. யுவர் ஆனர், மைனரை யாரு கொலை செஞ்சான்னு நான் நிரூபிக்கிறேன். அதுக்கு இங்க வந்திருக்கிற காயத்ரிங்கிற பொண்ணை விசாரிக்க நீங்க தயவு செஞ்சு அனுமதி தரணும். எஸ் யூ கேன். காயத்ரி, வாமா, வந்து சாட்சி சொல்லுமா. எந்த ஒரு பொண்ணுக்கும் முதல்ல கல்யாணமோ, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை என்ன முக்கியம். ஆனா ஏன் குழந்தைய கருவிலே கொண்டுட்டாரு என் புருஷன். அதுக்கப்புறமும் நடப்பிடமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன சாகடிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னோட தாலி போனாலும் பரவாயில்ல, ஊர்ல பல பேரோட தாலி நிலைச்சு நிக்கணும்னு தான் சூர சம்ஹார விழா அன்னைக்கு நான் தான் என் புருஷனை கொலை செஞ்சேன். ஆனா அது இந்த புண்ணியவானுக்கு சோதனையா முடியும்னு எனக்கு தெரியாது. உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் நல்லவனா தான் பிறக்கிறான். ஆனா அவன் பழக்கிற சமுதாயம் தான் ஒருத்தனை மாத்துது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க நிக்கிறாரு சத்தியமூர்த்தி. எப்பவும் கையில பகவத்கீதை ஏந்திட்டு இருந்தவர் ஆயுதத்தை ஏந்துவாரா? தாமதமா கிடைக்கிற நீதி கூட சில நேரங்கள் தண்டனையா மாறுது. இனிமே சத்தியமூர்த்தி ஆயுதத்தை கீழே போட்டுட்டு பகவத்கீதை ஏந்தலாம். இந்த வழக்குல பல குற்றங்களை புரிந்ததாக தானே முன் வந்து வாக்குமூலம் கொடுத்த சந்திரலிங்கமும் காயத்ரியும் தனி கோர்ட்டில் விசாரிக்கப்படுவார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர் தன் தந்தை என தெரிந்தும் அவரை பிடிப்பதற்காக அரும்பாடுபட்ட காவல் அதிகாரி சிவாவை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. சிவா, வன்முறை என்னைக்குமே வாழாதுன்னு சொன்னேன். அது உண்மையாயிடுச்சு. நீதாப்பா ஜெயிச்ச. ஜெயிச்சது நான் இல்லப்பா, சத்தியமும் அஹிம்சையும் தான்.